மக்களே, பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் 2 மணிக்கு மேல வியானா மற்றும் எஃப்ஜே பல விஷயங்கள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுச்சு. வியானா திருந்தாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா மற்றும் பிரஜன் வந்து இங்க பெட்ரூம்ல உட்காந்து சில சில விஷயங்கள். அதுக்கப்புறம் திவ்யா வந்து தன்னை பத்திய புலம்பல்களை அரோரா கிட்டயும் கமர்தன் கிட்ட சொன்ன 3 விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே. நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க எனக்கு பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன். தயவு செய்து அதை பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, சாண்ட்ரா மற்றும் பிரஜன். ஸோ வியானா பண்ற விஷயங்கள் கொஞ்சம் சரியில்லை, எஃப்ஜே கூட தான் போய் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிருக்கா, அந்த லவ் ட்ராக் வரா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பெட்ரூம்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இவளுக்கு புரியுதா புரியலையா, ஏன் இப்பெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதைத்தான் காலையே பேசிட்டு இருந்தீங்களே திவ்யா, அப்பயே நான் போய் சொல்றேன்னு சொன்னாங்க, நீ தான் வேணான்னு சொன்னியே சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் எப்பா ரம்யா மற்றும் கெமி இருக்காங்களே, இவங்க 2 பேரு வேற மாதிரி இருக்காங்கடா டே, வேற மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருக்காங்க. வெளியே இருந்து உள்ள பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மோசம்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டோம். இன்னொரு பக்கம் இப்ப இந்த வீட்டுல பல பேருமே எடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அழுகை. அழுகையை வச்சுதான் இந்த கேம் பிளே பல பேர் ஓட்டுறாங்க. அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை நம்மளால பார்க்க முடியுதுன்ற மாதிரி சாண்ட்ரா மற்றும் பிரஜன்ஸ் இவங்க ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே வாங்க, கார்டன் ஏரியால வந்தீங்கன்னா ஒரு பக்கம் வியானா, இன்னொரு பக்கம் எஃப்ஜே. அந்த ஃப்ளவர் பெட் போட்டிருப்பாங்களே, வீட்டுக்குள்ள இருந்த ஃப்ளவர் பெட்டை எடுத்துட்டு வந்து வெளியே போட்டு பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க மக்களே, பல விஷயங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே, உனக்கு எப்படி வெளியே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எப்படா அப்படின்னும் போது, எனக்கு வந்து கேர்ள் ஃபேன்ஸ் அதிகம், எனக்கு இந்த மாதிரி நிறைய எனக்கான ஒரு கூட்டம் கூடணுன்ற மாதிரி எனக்கு பிடிச்சவங்க வரணும்னு நினைச்சாங்க, அதனால எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர்கிட்ட நான் பேசுவேன், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. உடனே வியானா என்ன சொல்றாங்க, இதனால தான்ப்பா நம்பவே கூடாது, இந்த பசங்களே நம்பக்கூடாது, பசங்க கூட இது பண்ணக்கூடாது அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீலுமே வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, இப்போ இங்க நம்ம பேசுறது எல்லாம் வெளியே எப்படி போகும், என்ன ஆகுன்றது எனக்கு தெரில, ஃப்ரெண்டா நம்ம பேசக்கூடாதா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு தாட் வரப்போகுது வெளியே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இல்ல விக்ரம் அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு, ஸோ ஃப்ரெண்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது வந்து நேச்சுரலாக இருக்கணும், ஸோ நேச்சுரல் பாண்டிங்காக இருக்கணும், அது நேச்சுரல் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றத சொன்னார். அது ஒரு பக்கம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அவர் என்ன சொன்னார், 2வது வாரமே லவ் மேட்ரு, இப்போ வந்து அது நேச்சுரலாக இருக்கட்டும், அது நேச்சுரலாக வந்தால் வெளியே போய் ஃபேஸ் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதான் விக்ரம் கொடுத்த அட்வைஸ். அதை தான் இப்போ வியானாக்கு எஃப்ஜே பிடிச்சிருக்கு போல. என்னதான் மதியம் வந்து அண்ணா எஃப்ஜே அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நைட்டு வந்து அவங்க பேசுறதுல பார்த்தா அண்ணா எஃப்ஜே மாதிரி தெரில. காலைல என்னன்னா அண்ணன், நைட்டு என்னன்னா வந்து ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் சொன்னது ஓகே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் போது, உடனே இவர் எஃப்ஜே வேற, இல்லை எனக்கும் விக்ரமுக்கும் அவனுடைய க்ளோஸ் சர்க்கிள், அவனுடைய சர்க்கிளும் என்னோட சர்க்கிளும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுதுனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே எஃப்ஜே சொல்றாரு. சரி 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 அப்படின்ற மாதிரி வியானா கேட்டுக்கிட்டு, எனக்கு இப்போ வந்து எங்க அம்மா வந்து என்ன நினைப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல, ஒரு இது வரைக்கும் வந்த டிராவல் வரையும் எங்க அம்மா வந்து என்னை பத்தி பெருமையாகவும் சந்தோஷமா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் ஒரு கேம் பிளே நான் கொடுத்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஆனா இப்போ லாஸ்ட் 3 நாளா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து எங்க அம்மா வந்து என் மேல கொஞ்சம் கோபமா தான் இருப்பாங்க, இதுவா தான் இருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்றத சொல்றாங்க. எதை மீன் பண்றாங்கன்னா, இன்டைரக்டா லாஸ்ட் 3 நாளா ஒரு விஷயம் மட்டும் கான்ஸ்டன்டா நடக்குது. காலைல டெய்லியும் வேக்கப் சாங் முடிஞ்ச உடனே மார்னிங் அந்த கார்டன் ஏரியாவில் இருக்கிற கேமரால போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுறது 3 நாள் தொடர்ச்சியா. நைட்டுனா எஃப்ஜே எங்க இருக்கானோ எஃப்ஜே பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு பேச்சை போட்டுட்டு எஃப்ஜே தூங்க போறது, அது வரையும் உட்காந்து பேசிட்டு இருக்குது. ஏன்னா நீ இன்னைக்கே பாத்தீங்கன்னா, நான் நேற்று நைட்டு பேச வந்தேன், நீ இல்ல அப்படின்றத சொன்னாங்க, அதனால இன்னைக்கு நைட்டு உட்காந்து அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் கண்டினியூ பண்ணி டீட்டெயிலா டிராவல் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. எஃப்ஜேவும் ஓகே 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 அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இப்ப சுபிக்ஷா கூட என்கிட்ட பேசுறது இல்ல, சுபிக்ஷா கூட ஃபர்ஸ்ட் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தா, இப்ப சுபிக்ஷா கூட என்கிட்ட பேசாம ஒரு பக்கம் போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குன்ற மாதிரி வியானா சொல்றாங்க. இப்போ சுபிக்ஷா ஒரு பக்கம் உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு துணை தேவை, ஒரு ஆள் வேணும், அதனால எஃப்ஜே பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க சொல்றது மூலியமா தான் நம்ம எடுக்க முடியுது. இந்த டைலாக்குமே அவங்கள தான் சொல்றாங்க. ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல. நீங்க சுபிக்ஷா கூட பேசும்போது உங்ககிட்ட பேசின டைலாக் எடுத்துட்டு போய் சொன்னதுல சுபிக்ஷா அப்செட், அதனால சுபிக்ஷா உங்ககிட்ட பேச மாட்டாங்க, அது ஓப்பனா வந்து சொல்லிட்டாங்க, எப்படி வெரி ஓப்பன்லி சைடு, அதனால உங்களை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க உண்டு அவங்க கேமை உண்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதானே அப்படின்னும் போது, ஓ அப்படியா, சரி 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 அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் கேட்டுக்கிறாரு. யாரு, எஃப்ஜே. இவங்க கேட்டுக்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் என்ன டாஸ்க்லாம் எப்படி போகுது, என்ன ஆச்சு சொல்லு, ஓகேவா டாஸ்க்லாம் போது இன்னொரு பக்கம் சொல்றாங்க வியானா, அது ஏன்டா நீ வேற, அந்த டாஸ்க்ல நம்ம ஒரு விஷயத்த போய் பேசுறோம், நம்ம பேசுறத காது கொடுத்து கேட்காம அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வியானாக்குமே அந்த கிச்சன் டீம்ல இருக்கிறது பிடிக்கல. ஏன்னா அதுல ஒரு சில நபர்கள் டாமினேட் பண்றதை அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. மேஜர்லி சாண்ட்ரா, திவ்யா மற்றும் இவங்க யாரு, ஐயோ பார்வதி, இந்த 3 பேர் இருக்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண, நீ சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல வராங்க, எத்தனை பேருன்ற மாதிரி சொல்ல வரும்போது இல்ல சொல்லக்கூடாது தப்பாயிரும்ன்ற மாதிரி மறைச்சிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. திரும்ப ஒரு விதத்துல பேசும்போது அந்த 2 பேர் கிச்சன்ல கொஞ்சம் டாமினேட் பண்றாங்கன்ற மாதிரி பட்டுன்னு போட்டு உடச்சிட்டு வெக்கம் வேற, ஐயோ பெருமானே சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி சோபால போய் முட்டிக்கிறது, இதெல்லாம் பண்றதுன்ற மாதிரி வெக்க காட்சிகள் வேற. அதை சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு, நம்மளால அந்த அளவுக்கு எடுத்து பண்ண முடியல, அதனாலதான் நானும் பார்வோம் உட்காந்து திட்டம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் பிளான் பண்ணிருக்கோம் அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, எஃப்ஜே கிட்ட இவருக்கு சொல்றாரு, நீ என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நீ கூட பெருசா தெரியலையே போது, நான் பண்ண போறது இல்ல, எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு, நான் ஜாலியா சந்தோஷமா இருந்துப்பேன். இன்னொரு பக்கம் கானா வினோத் நாமினேஷன்ல இல்ல, மிச்ச 4 பேர் நாமினேஷன் இருக்காங்க, அவங்களுக்கான ஸ்கோப் வேணும்ல, அந்த ஸ்கோப் எடுத்து அவங்க பண்ணட்டும், ப்ரூவ் பண்ணட்டும்ன்றதுக்காக நான் விட்டேன் அப்படின்றதையும். அடுத்து என்ன பிரச்சனைனா, ஸோ நான் இப்போ போயிட்டு அதுல இது பண்ண தேவையில்ல, அங்க வந்து ஒரு 5 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நான் பண்ணும்போது அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், ஸ்கேயஸா மாறிற போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருமோன்றதுக்காக தான் நான் விலகி இருக்கேன், இதெல்லாம் பண்றேன், இதுதான் எனக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. சில இடங்கள்ல நான் கலாய்க்கிறது கூட சில பேர் கோச்சுக்கிறாங்க, கனியக்கா கோச்சுக்கல, ஆனா பார்வதிலாம் ஓவரா ரியாக்ட் பண்றான், அதனால நம்ம கொஞ்சம் கம்மியா இருந்துட்டே போவோம், எதுக்கு பிரச்சனைன்ற மாதிரி தான் நான் அடக்கி வாச்சிட்டு இருக்கேன்றதையும் ஓப்பனா சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் வியானா சொல்றாங்க, கரெக்ட் நீ சொல்றது பக்கா கரெக்டா தான் இருக்கு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ வந்து இன்னைக்கு கமருதீன் கெமிக்கிடையே நடந்த சண்டை போது கூட பக்கத்துல உட்காந்து நீயாடா இது இவ்வளவு சைலண்டா ஹேண்டில் பண்றன்ற மாதிரி நானே வந்து ஷாக் ஆகி ஒரு வியந்து பார்த்த தருணங்கள் பார்க்க முடிஞ்சு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே பாராட்டுறாங்க. ஸோ சூப்பர், இப்படியே இரு, பக்கவா இருக்க அப்படின்ட்டு. ஸோ போன வாரம் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா மக்களே, போன வாரம் வியானா ஜெயிலுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, சரி ஓகே நான் வந்து சைலண்டா இந்த மாதிரி இருந்து பாக்குறேன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து வியானா கிட்ட பேசியிருப்பாரு. ஸோ ஒரு பக்கம் நீங்க நினைப்பீங்க பிக் பாஸ் சொல்லிட்டாருன்னு நினைப்பீங்க, அது இல்ல, விஜே சொல்லிட்டாருன்னு நினைப்பீங்க, அது இல்ல, கடைசியில வியானா சொல்லி தான் எஃப்ஜே வந்து இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. வியானா டெய்லி நைட் வந்து ஒரு புத்துணர்ச்சியும் மோட்டிவேஷனும் கொடுத்து எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. ஸோ மிக விரைவில் லவ் ட்ராக்கு வரப்போகுது அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தெரியுது, உறுதியா எனக்கு அது தெரியுது, மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா இமேஜை பத்தி யோசிக்கிற பொண்ணு, வெளியே எங்க அம்மா இப்படி பார்ப்பாங்கன்ற பொண்ணு, இங்க வந்து இதை வந்து அதை மீறி பண்றேன்னா என்ன அப்படின்னும் போது பாத்துங்க, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை, அவங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன். அடுத்து ரம்யா, இவங்க திவ்யா வந்து நான் குழம்பு வச்சது இவங்களுக்கு பிடிக்கல, என்னை நேமகாலி பண்றதுக்கு இப்படி பண்ணிருக்காங்க, எதுக்கு பின்னாடி போய் இப்படி பேசுறாங்க, இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி ஒரே புலம்பல்ஸ் கமருதீன் கிட்டையும் திவ்யா அரோரா கிட்டையும். அரோரா சிம்பிளா சொல்லிச்சு, அப்படி பிரச்சனைனா உங்ககிட்ட பாயிண்ட் இருக்குன்னா தைரியமா போய் பேச வேண்டியதானே நம்புது. இல்ல அவங்க பேசுற நிலைமையா இருந்தா பரவாயில்ல, ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, அதனால நம்ம ஸ்பீஸை நம்ம ஏன் கெடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி, அப்புறம் எதுக்குமா இங்க பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த கடைசி சம்பவம். ஸோ அடுத்து இன்னைக்கு எபிசோட்ல நிறைய நிகழ்வுகள்லாம் நடக்கும், அது 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை கைஸ்.